Okay, it's a picture and about diagram. Okay, go. Get it. This is a diagram. Okay, the having addiction, monopoly, Candyland, and Jacob, and chess, sister, poker, moving, moving, moving. What are you doing? Listen பண்றீங்களா? பிசிக்கலா தான் பிரசன்டா இருக்கீங்க, மென்டலி ஆப்சென்ட். Go. எங்கடா அவன் தான் நான் போனிட்டு அவனா லான் உட்காந்துருக்கா ஏன்டா போங்க ப்ரோ ஏதாவது சொல்லி ப்ரோ பரவாயில்ல ப்ரோ எதா இருந்தாலும் என்ன ப்ரோ சொன்னீங்கன்னா ப்ரோ எதனா தீர்வு காண முடியும். பரவாயில்ல ப்ரோ நம்ம கிட்ட சொல்றதை விட என்ன ப்ரோ பெரிய ப்ராப்ளம். அதான் அவன் சொன்னா புரியாது. தெரியுது ப்ரோ உங்க ஸ்டேஜ்ல இருந்தா ப்ரோ நானும் வந்திருக்கேன். புரியுது உங்களை நல்லதா புரியுது ப்ரோ கொடுக்கணும். நம்ம கிட்ட ஒரு மருந்து இருக்கு ட்ரை பண்ணிடலாம். எல்லாரும் சால்வ் கண்டிப்பா சொல்லுவேன் ஆகும். ப்ரோ பரவாயில்ல ப்ரோ இருக்கு ப்ரோ இப்போ ட்ரை பண்ணி பார்த்து ஒட்டத்தை புரியுது. என்னது நீங்க போய் தனியா பாருங்க ப்ரோ உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க ப்ரோ. நேற்று கொடுத்தீங்களா திரும்ப கிடைக்குமா? உட்காருங்க ப்ரோ பேசுவோம். இல்லை ப்ரோ கொடுங்க பரவாயில்ல உட்காருங்க. ப்ரோ. நேற்று சாயந்தரம் ஞாபகம் இருக்கா? நேற்று நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கல்ல திரும்ப கிடைக்குமா? கிடைக்கும் ப்ரோ ஆனா டிமாண்ட் அதிகம் இருக்கு. பரவாயில்ல எவ்வளோ தான் சொல்லுங்க ப்ரோ பார்த்துக்கலாம். அப்பல எங்கடா இருக்க? இங்கதான்டா லான்ல. இல்லை கொஞ்சம் அவசரமா பேசணும்டா. சரி வாடா வாடா. இந்த வரேங்க. அவன் தான்டா மோகித் வரானா? எதுக்கு அவனுக்கு 200 ரூபா சொல்றேன்டா. எதுக்குன்னு சொல்றா? தேவடா. என்ன சின்ன தேவை உனக்கு 200 ரூபாய்க்கு? இது எக்ஸாம் எழுதணும்டா. என்ன எக்ஸாம்?
இது ஏன்டி நான் சொல்றேன். ஏய் இன்டெக்ஷன் சொல்லிட்டு போடா. இந்த NPTEL எக்ஸாம் இருக்குல்ல ஸ்டேஷனரில. ஆமா அன்னைக்கு ஹேப்பன் ஆமா. அந்த எக்ஸாம் எழுத போறேன். அன்னைக்கு கேட்ட எழுதுன்னு சொன்னா இல்லடா எழுதுறேன்டா. சரி நீ சும்மா நோண்டிட்டே இருக்கு. சரி மச்சி அப்ப மாத்து. கூட பிளாஸ்டிக் பொண்ணு சொன்னாரா அவன் ஏதோ தனியில ஒரு மாதிரி மைக்கு மட்டுமா உட்காந்துருந்தான். நான் கூட நீ பார்த்தேன் அந்த மூலையில உட்காந்துட்டு ஏதோ மூக்கில் தடவிட்டு இருந்தான். எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. ஆமா நான் என்கிட்ட கூட காஸ்டிங் போனா ஃபோன் பண்ண ஒழுங்கு எடுக்க மாட்டேங்கிறான். என்னாச்சுன்னு தெரியல உனக்கு. டேய் நமக்குள்ள பத்து வா டைரக்டா வந்து டாக்டர் வாங்க உட்காருங்க. சொல்லுங்க என்னாச்சு? டாக்டர் அவன் வந்து ட்ரக்ஸ்ல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான். இப்பெல்லாம் வர வர ரொம்ப அதிகமா யூஸ் பண்றான். அதான் நீங்க கவுன்சிலிங் கொடுக்கணும். எத்தனை நாளா? ஒரு month, 2 month-ஆவே ரொம்ப அதிகமா கழிச்சுட்டு இருக்கு. வெயிட் பண்றா வெளியே வெயிட் பண்றோம். ஸ்டார்டிங்ல இருந்து ட்ரக் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரீசெண்டா ஓகே, இது சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு பிரெயின் டியூமர்னால இன்னும் நீங்க 10 days தான் உயிரோட இருப்பீங்க. நீங்க உங்களுடைய லாஸ்ட் டேட்டை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி டு சே இது. ரிப்போர்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் 10 days ஆவது ட்ரக் எதுவும் கன்சியூம் பண்ணாம இருந்து பாருங்க. காப்பாற்ற முடியாது. இல்ல எதுவும் பண்ண முடியும். சாகலையாடா? தாய்லாந்து கேக்குறேன். வேற எப்படி கேட்பாங்க? நீ பண்ண காரியத்துக்கு டெஸ்ட் போய் நாங்கெல்லாம் என்னடா இப்படி முடிக்கிறான்? நான் அவ்வளவுலாம் எப்பதான் சாவலையா உனக்கு? எல்லா தப்பியும் பண்ணிட்டு ஒண்ணு செய்ய புள்ளமா நின்னுட்டு இருக்கான். எல்லாம் தெரிஞ்சுக்கங்கடா. அவன் தெரியாம பண்ணாரு. கையில பெஸ்ட் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கயா கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்னா உயிரோட வந்திருக்கேன்னு ஒரு சந்தோஷமா சொல்லுவேன். சந்தோஷமா சொல்றாங்க மேடம். அதாவது நானும் கேட்கறேன் சாவலன்னு நான் சந்தோஷமா கேட்கிறேன். சரி வாங்க பசங்க டாக்டர் போய் கேட்கலாம். வாங்க போய் இன்னைக்கே சாகரான்னு கேட்போம். டாக்டர் வாங்க உட்காருங்க. சொல்லுங்க என்னாச்சு? டாக்டர் அவன் 10 நாள்ல செத்துருவான்னு சொன்னீங்க. நல்லா இருக்கான். அதான் காட்டலாம். ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ரக் ஏதாவது லாஸ்ட் 10 days எடுத்துக்கிட்டீங்களா? ட்ரக் எடுக்கிற தாட்ஸ் அட்லீஸ்ட் ஏதாவது வந்துச்சா உங்களுக்கு? இல்ல வரல. கை கொடுங்க. கொடுங்க. உங்களை ட்ரக்ல இருந்து வெளில எடுக்கணும்ன்ற ஒரே மோட்டிவ்காக தான் நானும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பிளான் போட்டோம். ஆக்சுவலா உங்களுக்கு லாஸ்ட் 10 days கவுண்டிங்லாம் கிடையாது. அத உங்களை எப்படியாவது அதுல இருந்து வெளில வர வைக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் சின்ன போய் சொன்னோம். டாக்டர் இருந்தாலும் சொல்லிட்டேன். நீயும் ட்ரக்ல ரொம்ப அடிக்ட் ஆயிட்ட, சொன்னாலும் கேட்க மாட்டேன்.
அது வழித்தல் அவனை எப்படி கொண்டாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரியும். எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அவன் வந்து ட்ரக் அடிக்ட்ல இருக்கான். நீங்க அவனுக்கு பிரெயின் டியூமர் இருக்கு, இன்னும் 10 நாள்ல செத்து போயிருவான்னு சொன்னா அவன் அதுல இருந்து வெளியில வந்துடுவான். இது இந்த சின்ன ஒரு பையன் நீங்க தான் ஹெல்ப் எல்லா பிரச்சனைக்காக ட்ரக்கிங் எதுக்கா இப்படி இருக்கு ஆனா எந்த பிரச்சனைக்கும் இவனுக்கு என்னடா பிரச்சனை இவன் இந்தியால இதுவே ஒரு பிரச்சனை சொல்லிட்டு ட்ரக் எடுக்கும் நீ ரோட்டு சைடு எல்லாம் போய் பாக்கணும் கை கால் இல்லாதவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களாம் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு சர்வே பண்றாங்க தெரியுமா? உனக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருந்தும் சின்ன சின்ன விஷயத்த போய் பெரிய பிரச்சனை நினைச்சு ட்ரக் எடுத்து வச்சிருக்க ட்ரக் எடுத்து உடம்பு ஸ்பாயில் பண்ணிடும் பாத்தியாடா இதாண்டா நீ 10 டேஸ்ல நீங்க பண்ணதே பண்ணிட்டான் இனிமேல் ட்ரக்கெல்லாம் எடுக்காம ஜாலியா இருக்கு சரியா இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்றா 10 நாள் நீ ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ண போற ஜாலியா இருக்கு அவனே ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய முட்டாத்தம் ஜாலியா இருக்கலாம் சரியா வா அவ்வளவுதான் வா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்